ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்ற வார்த்தை இரண்டு விதமான காத்திருப்புகளை குறிப்பதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, ஜெபத்திலே கர்த்தருக்காக காத்திருப்பது. இன்னொன்று, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பது. ஜெபத்திலே கர்த்தருக்காக காத்திருப்பது, கர்த்தருடைய வேலைக்காக காத்திருப்பது. கர்த்தருக்கு காத்திருப்பவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறார். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். அதிகாலை நேரத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறத ஒரு அனுபவத்தை தான் சங்கீதக்காரன் இங்கே சொல்கிறார். 63ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம் என்று இதை குறித்து சொல்லப்படுகிறது. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலம் எம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. வனாந்தரத்தில் இருந்து கொண்டு அவர் யார் மேலே தாகமாக இருக்காராம்? கர்த்தர் மேலே தாகமாக இருக்காராம். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உண்மையில் தாகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். அதிகாலை நேரத்தில் தேவனை நோக்கி பார்ப்பது அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொண்டு வருகிறது ஆயிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள்
என்னை கண்டடைவார்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையை அவர் சுதந்திரிக்கிறார். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் புதிய புதிய கிருபைகளை தருகிறார். 90ஆம் சங்கீதம் 14ஆம் வசனம். தொண்ணூறாம் சங்கீதம் 14ஆம் வசனம். நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இது யாருடைய ஜெபம்? அதில் ஆரம்பத்தில் என்ன போட்டிருக்கு பாருங்க. தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். தேவனுடைய மனிதனாகிய மோசேயின் ஜெபம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரத்தில் ஆண்டவரை தேடும்போது ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளை தரதும் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். அவர் உன்னை ரட்சிப்பார். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பது நல்லது. மீகா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கிக் கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். என் ரட்சிப்பின் தேவனுக்கு நான் காத்திருப்பேன் என்று மீகா தீர்க்கதரிசி அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். ஒன்று தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவருடைய பரிபூர்ணமான சித்தம் என்னன்னா, இந்த உலகத்தில் மனுஷனாக இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். அவர்கள் கர்த்தரை அறிகிற அறிவிலே அவர்கள் வளர வேண்டும். சத்தியத்தை அறிய அறிவிலே அவர்கள் வர வேண்டும் என்பது தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம். 2 கொரிந்தியர் 6 அதிகாரம் 2 வசனம். இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள். தேவன் கிருபையாய் தர்ற ஒவ்வொரு நாளுமே யாரோ ஒருவருக்கு ரட்சிப்பினாலே அமைகிறது. ஆக அதை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். காத்திருப்பவர்கள் புது பலன் அடைவார்கள். ஏசாயா 40 அதிகாரம் 31 வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் நடந்தாலும் இளைப்படையார், அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4 முதல் 7 வசனங்கள். தேவ தூதன் கொடுத்த ஆகாரத்தில் 40 நாள் இரவும் பகலும் நடந்து போகக்கூடிய பலன் இருக்கிறது. அடுத்து மான்களின் கால்களை போன்ற பலனை கர்த்தர் தருகிறார். ஆபகு 3 அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள். ஆபகு 3 அதிகாரம் 17 முதல் 19 வசனங்கள்.
அவர் என் கால்களை மான்களின் கால்களைப் போல ஆக்கி உயர்ந்த ஸ்தலங்களில் உயரமான தலங்களில் என்னை நடக்க நடக்க பண்ணுகிறார். மான் கால்களுக்கு ஒத்த பலனை பெற்றவர்கள் என்ன செய்ய முடியும்னா, உயரமான தலங்களில் ஒரு வழுக்கலான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான தலத்திலையும் நிற்கிறது மாத்திரமல்ல, நடக்கவும் பண்ணுகிறாராம். அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் தருகிறார். 18ஆம் சங்கீதம் 32 முதல் 34 வசனங்கள். என்னை பலத்தால் இடைக்கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களைப் போலாக்கி என்னுடைய உயர்ந்த ஸ்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். வெங்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ராஜா நான் கர்த்தர், என்னை எனக்கு காத்திருப்பவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கிருபையை பெற்றுக் கொள்கிறார்கள். 33ஆம் சங்கீதம் 18 முதல் 22 வசனங்கள். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லோர் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கப்படுகிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவையாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாவை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் பஞ்சத்தில் அவர்களை உயிரோடே காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது. அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர். அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பியிருக்கபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களி கூறும். கர்த்தாவே, நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. ஆமென். 147ஆம் சங்கீதம் 11ஆவது வசனம். தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். காத்திருப்பவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் தருகிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள்.
பரிசுத்தாவியானவர் வரும்போது பலனை கொடுக்கிறார். அந்த பலத்தினாலே சாட்சியா இருக்கக்கூடிய பலனை தர்றார். அந்த பலத்தினாலே முதல்ல நாம் எங்க சாட்சிகளா இருப்போம்? எருசலேமிலும், அடுத்து யூதேயாவிலும், அடுத்து சமாரியாவிலும், அடுத்து பூமியின் கடைசி பரியந்தம் ஆண்டவருக்கு சாட்சிகளாக இருக்கும். இந்த சாட்சிகள் என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை மூல பாஷையில் இரத்த சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார். தேவன் நம்மை பலப்படுத்துகிறது இரத்த சாட்சிகளாக இருக்கக்கூடிய அளவிற்கு நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். அடுத்து காத்திருப்பவர்கள் விசேஷித்த கிரியையை பெற்றுக்கொள்கிறார்கள். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம். ஏசாயா 64 அதிகாரம் 4 வசனம். தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்தவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. எந்த மனுஷனாலும் உணர முடியாத, கேட்க முடியாத, காண முடியாத ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். அடுத்து கர்த்தருக்கு காத்திருப்பவர்கள் உயர்வை அடைவார்கள். 37 சங்கீதம் 34 வசனம். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். துன்மார்க்கர் அறுப்புண்டு போவதை நீ காண்பாய். ஒன்று பேதுரு 5 அதிகாரம் 6 வசனம். ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு விரும்புகிறார். அப்ப அந்த உயர்வை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய பலத்த கைக்குள்ள என்ன செய்யணுமா? அடங்கி இருக்க வேண்டும். அடுத்து கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். யூதா நிருபம் 20-21 வசனங்கள்.
அந்த ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள்ள ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்துங்கள். நாம் எப்படி காத்திருக்க வேண்டும்? திட மனதுடன் காத்திருக்க வேண்டும், பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும், நம்பிக்கையுடன் காத்திருக்க வேண்டும், அன்புடன் காத்திருக்க வேண்டும், விசுவாசத்துடன் காத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்தோடு காத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் காத்திருக்கணும். ஜெபத்திலே காத்திருக்க வேண்டும், ஆலயத்திலே காத்திருக்க வேண்டும், கர்த்தரின் ஆலோசனைக்காக காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும். இறுதியாக கர்த்தருடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை 2 ரகசிய வருகை, ஒன்றும் எழுத்தின்படியான பகிரங்க வருகை என்று 2 அம்சங்கள் இருக்கு. நாம் எல்லாரும் எதற்காக காத்துட்ருக்கோம்? கர்த்தருடைய ரகசிய வருகைக்காக காத்திருக்கோம். ஒன்று தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களை வாசிக்கலாமா? இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பிழையற்ற பரிசுத்தம் என்கிறார். நாங்கள் உங்களிடத்திலே வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்ற எல்லா மனுஷரிடத்திலே வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் பிழையற்ற பரிசுத்தம், ஒருவரில் ஒருவர் வைக்கிற அன்பு, மற்ற எல்லா மனுஷனிடத்தில் வைக்கிற அன்பு. ஒரு இடத்தில் ஒருவர்னா நம்ம விசுவாசிகளுக்குள்ள வைக்கிற அன்பு. மற்ற எல்லாரிடத்திலும் வைக்கிற அன்புனா மற்ற எல்லா மனுஷரிடத்திலும் பிரஜாதியாரிடத்தில் நாம் வைக்கிற அன்பு. இதில் கர்த்தர் என்ன செய்யணுமா? நம்மை பெருகவும் நிலைத்தோங்கவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது
பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவளாய். பிழையற்ற பரிசுத்தம், அப்படி ஒரு பரிசுத்தம் இருக்கு. அது என்ன பரிசுத்தம்? ஒருவரில் ஒருவர் வைக்கும் அன்பு, மற்ற எல்லா மனுஷனிடத்திலும் வைக்கும் அன்பு, அதில் பெருகவும் நிலை தோங்கவும் செய்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது பிழையற்ற பரிசுத்தம் உள்ளவளாய் நாம் இருக்க வேண்டும் என்று, கர்த்தருடைய வருகையிலே நாம் எப்படி காணப்படணுங்கிறத இங்கே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகையினால கர்த்தருடைய வருகை எந்த நேரத்திலும் சம்பவிக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வருகை இன்னைக்கு நடக்கலாம். அதனால தான் பாட்டுக்காரர் பாடியிருக்காரு, அழகாக பாடியிருக்காரு. எப்படி பாடியிருக்காருன்னா, பிரதான தூதன் எக்காலம் முழங்க பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். பிரதான தூதன் பரமன் இயேசு வருவார். சாயங்காலத்திலோ நடுராவில் தேவன் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ இந்த வேளை வருவார், பரமன் இயேசு வருவார். நான் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்ததே இந்த பாட்டு தான். இப்போ பாடுறமே இந்த பாட்டு தான் நான் ரட்சிக்கப்படுறதுக்கு காரணமாக இருந்தது. நான் ரோட்டில் நடந்து போகும்போதே வானத்தை பார்த்துக்கிட்டு தான் நடந்து போவேன். ஏன்னா இயேசு இப்போ வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நடந்து போவேன். தவிக்கும் உலகம் அந்த நாளில் தலைகளை உயர்த்தி நடப்போம். வருகை நெருங்க கர்த்தரின் வாசற்படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுராவினிலோ தேவன் கூவிடும் நேரத்திலோ அதிகாலையிலோ என்ன பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார். தவிக்கும் உலகம் அந்த நாளில் தலைகளை உயர்த்தி நடப்போம். வருகை நெருங்க கர்த்தரேசு வாசற்படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுரா செவல் கோவிலுடே தத்திரோ அதிகாலையிலோ வேளையிலோ வருவார், பரமன் இயேசு வருவார். கர்த்தர் வருகை ஒருவேளை இன்னைக்கு சம்பவிக்கலாம். நாம் ஆவலோடு கர்த்தருடைய வருகை எதிர்பார்க்கலாம்.
தவிக்கும் உலகம் அந்த நாளில் தலைகளை உயர்த்தி நடப்போம். வருகை நெருங்க கத்தரிசோ வாசற்படியில் வந்து நிற்கிறார். சாயங்காலத்திலோ நடுநாள் செவல் கோவிலும் நேரத்திலோ அதிகாலை எந்த வேளையிலோ வருவார் பரமன் இயேசு வருவார். கர்த்தருடைய வருகையை அவளோடு எதிர்பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் எதிர்பார்க்கணும். அப்படிப்பட்ட கிருபைகளை